ஹாய் காய்ஸ், இப்போ வந்து கம்மங்கூழ் மோரெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் எனர்ஜி ஏற்றிட்டு நாங்கள் இப்போ எங்கே கிளம்பிட்டோன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் செண்பகத்தோப்புக்கு தான் கிளம்பிட்டோம். 1 டே ட்ரிப்பாக பிளான் பண்ணலான்ட்டு கிளம்பிட்டோம். எங்கள் ஊர்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்குது. ஸோ அதனால் அங்கே வந்துட்டு போகலாம், சண்டே பிளானாக வந்துட்டு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி அங்கே கிளம்பியாச்சு. செண்பகத்தோப்புக்கு அங்கே ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நிறையா வந்து ஃபேமிலி மெம்பர்ஸும் போனாங்க, பட் பசங்களுமே நிறையா போனாங்க. சேஃப்டி இருக்குமான்னு நினச்சி போனேன். சண்டே வந்துட்டு நிறையா க்ரௌடுமே இருக்குது, சாட்டர்டேவும் ஓரளவுக்கு இருக்கும், பட் ஒர்க்கிங் டேயில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு சேஃப்டி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் சண்டே வந்து பிளான் பண்ணிக்கோங்க போகிறதா இருந்தால். உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்துட்டு 1 மெம்பருக்கு வந்து 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கார் பார்க்கிங் வந்துட்டு 50 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து உள்ளே வந்து போயிட்டே இருந்தோம். போனதுக்கப்புறமே அங்கேயுமே நிறையா பேர் கார் பார்க்கிங்கில் வந்துட்டு பைக்கு கார் எல்லாமே நிப்பாட்டி இருக்கிறத பார்த்துட்டு ஓகே, உள்ளே வந்து நிறையா பேர் இருக்காங்க, நம்மளுக்கு வந்து சேஃப்டி இருக்குது அப்படின்னு நாங்கள் ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே அப்படியே போயிட்டோங்க. போகும்போது தண்ணி வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது, அந்த அளவுக்கு நிறையாலாம் இல்லை, மழை இல்லாதனால நினைக்கிறேன். ஸோ இனிமேல் மழை பெஞ்சால் நல்லா தண்ணி வரும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக் போயிருந்தோம், அப்போ வந்து நல்லா தண்ணி போச்சு, சூப்பராக இருந்துச்சு. பட் இந்த டைம் வந்துட்டு போகும்போது கம்மி தான். பட் கிட்ஸுக்கு ஓகே, நம்ம வந்து கிட்ஸுக்காண்டி தான் போகிறோம், கிட்ஸுக்கு வந்து ஓகே விளையாடுறதுக்கு. அதுக்கப்புறம் நானுமே நல்லா குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு, தண்ணி வந்துட்டு அவ்வளோ ஜில்லுன்னு, வெயில் அடிக்குதுங்க, பட் அந்த தண்ணி அவ்வளோ ஒரு கூல், ஐஸ் கட்டியாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஒரு ஜில்னஸ் இருந்துச்சு தண்ணி. அதுக்கப்புறம் வந்துட்டு நானும் பாப்பாவும் நல்லா விளாண்டுட்டு, அதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்ட் கூடயும் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பாடு கொண்டு போயிருங்க, அதுதான் மெயின் இம்பார்ட்டண்ட். சாப்பாடு வந்து கொண்டு போயிருங்க. அங்கே பக்கத்தில் எதுவுமே ஹோட்டல் இல்லை, அப்படி கொஞ்சம் தூரத்தில் கூட நீங்கள் வாங்கிட்டு கூட போயிடலாம். நாங்கள் வீட்டிலையுமே செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டோம். தேவைப்படும், சாப்பாடு இல்லாமல் வந்து இருக்க முடியாது, ஏன்னா தண்ணியில் நம்ம குளிக்கிறோம் ஆடுறோம், பட் சாப்பாடு தேவை, அதனால் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் அங்கேயே தட்டெல்லாம் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். பாய் பாய்.